ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா நேஷன். நம்மளாம் கேம் விளையாண்டு செத்தவங்கள பார்த்துருப்போம். ஆனா செத்ததுக்கு அப்புறம் எவனோ கேம் விளையாண்டு பார்த்துருக்கீங்களாங்க? என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, 2023 கொரியன் ரிலீஸ் ஆன ஒரு வேற லெவல் ஃபேண்டசி வெப் சீரிஸ் தாங்க இப்படி நடக்குது. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிருவோம். சீரியஸோட ஸ்டார்டிங்ல ஒரு இருட்டான இடத்துல ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றானா, உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்துல தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான்ல இந்த பையன் தாங்க நம்ம சீரிஸோட ஹீரோவே. அழுதுகிட்டே என்ன சொல்றானா, நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல, இங்க வந்து நான் மாட்டிக்கிட்டேன், நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. பயவுல அழுதுகிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கண்ணோட அவன்கிட்ட வர்றாங்க. பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு பொண்ணுன்ட்டு. இந்த பொண்ணு இவனை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி தாண்டா ஃபீல் பண்ணிருக்கணும், இப்ப வந்துட்டல, இப்போ நீ ஃபீல் பண்ணி ஒரு பிரோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து இவன் தலையில வைக்குதுங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் பயந்துகிட்டே எந்திரிக்கிறாங்க மெதுவா. அந்த பொண்ணுகிட்ட என்னங்கறானா, நான் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ சொல்ற எதையுமே கேட்கற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோவை பார்த்து நெத்தி பொட்டிலேயே கரெக்டா குறிய வச்சு துப்பாக்கியில சுட்டுருதுங்க. இது அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை 7 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, ட்ரெயின் ஏறதுக்காண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கான். ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. யாரு கால் பண்ணிருக்கானா, நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணிருக்காங்க. இவன் என்னங்கறானா, நம்ம ஹீரோ கிட்ட நினைக்கும் போது எனக்கு இவ்வளவு பெருமையா இருக்குடா, நீ ரொம்ப பொறுப்பா இருக்க அப்படின்னு சொல்லி இவன்ட்ட சொல்ல, இவன் வந்துட்டு என்னடி சொல்ற அப்படின்னு கேக்குறான். காலேஜ் ஃபைனல் இயரே போயிட்டு இருக்கேன், ஆனா அதுக்குள்ள டேக்காங் கம்பெனில ஃபைனல் இன்டர்வியூ வந்துட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கம்பெனி வந்து அவங்க ஊர்ல ரொம்ப பெரிய கம்பெனி போல, அதனாலதான் இப்படி சொல்றான். ஹீரோ வந்துட்டு என்னங்கறான், அட இருடி, நான் இன்னும் செலக்டே ஆகலடி, இப்பதான் இன்டர்வியூக்கே போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்னங்கறானா, உன்னை போய் அவங்க செலக்ட் பண்ணாம இருப்பாங்களா, நீ நார்மலா பேசினாலே செலக்ட் ஆயிருவ, நீ கன்ஃபார்ம் செலக்ட் ஆயிருவேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்னங்கறான், நான் இன்டர்வியூ முடிச்சிட்டு உனக்கு கூப்பிடவா அப்படின்னு சொல்லி சொல்ல, அவளும் வந்துட்டு சரி கண்டிப்பா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போன வைக்கிறா. நம்ம ஹீரோ அப்படியே மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு போறாங்க, எப்படியோ இந்த காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள நம்ம வேலையை வாங்கிடும்டா, அப்பதான்டா நம்ம செட்டில் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நடந்துகிட்டு போயிட்டு இருக்கான். எவனோ ஒருத்தன் கண்ணு முன்னு தெரியாம நம்ம ஹீரோவை இடிச்சுக்கிட்டு போயிட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க. அவன் பாட்டுக்கு அப்புறமா ஒரு கார் வந்து அவனை இடிக்க, அவன் பறந்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ காலுகிட்டே விழுகுறாங்க. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா ஹீரோ கொலையே நடிக்க போச்சுங்க. இருந்தாலும் பக்கத்துல போயிட்டு என்ன ஆச்சு, உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்க, நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு அங்கேயே செத்துறாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அங்கிட்டே பயந்துகிட்டு அப்படியே உட்காந்துறான். அப்புறம் எப்படியோ கடைசியா இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போய் உட்காந்துருக்கான். அப்புறம் கையெல்லாம் இவனுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருது. நடுங்காமே இருக்கும், ஒருத்தன் சாகிறத கண்ணு முன்னாடி பாத்துட்டு வந்திருக்கான்லங்க. அப்புறம் இன்டர்வியூ எடுக்கிற ஒருத்தன் நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். ஆனா இவர் வந்துட்டு அவனுக்கு பதில் சொல்லாம அவன் செத்து போயிருந்தாங்க ஒருத்தன், அவனையே நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வழியா சுயநனவுக்கே வர்றான். அப்புறம் நம்ம இன்டர்வியூ எடுக்கிற வந்துட்டு என்னங்கிறான், இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு என்னங்கிறான், நான் கொஸ்டினை கொஞ்சம் கவனிக்கல, நீங்க இன்னொரு டைம் திருப்பி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி இவன்ட்ட கேட்க, இந்த இன்டர்வியூ எடுக்கிற வந்துட்டு ஹீரோ ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க பையன் இருந்துட்டு நீ ஆன்சர் சொல்லுப்பா, அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணதுனால அவனுக்கு எதுவும் வேலையே கிடைக்காம போயிடுச்சு. கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ படிக்கிறதுக்காக லோன் வேற வாங்கி இருந்திருக்கான். அதை அடைக்கிறதுக்காண்டி ஏதோ கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கான். கொரியர்ல வேலை செய்யறான், பார்ல வேலை செய்யறான், அப்புறம் டாக்ஸி டிரைவரா இருக்கான். நம்ம ஹீரோ எல்லா வேலையும் செய்யறாங்க. 7 வருஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஹீரோ கூட படிச்சு முடிச்சு வெளியே வந்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணமே ஆயிடுச்சுங்க. நம்ம ஹீரோ ஒரு 100-150 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருப்பான், ஆனா ஒரு இடத்துல கூட நம்ம ஹீரோக்கு வேலையா கிடைக்கலங்க. அப்புறம் எப்படியோ கடைசியா அவன் டேக்காங் அப்படிங்கிற கம்பெனில ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போறான். நம்ம ஹீரோ 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணாலங்க, அதே கம்பெனில இன்டர்வியூக்கு ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிருக்கா. மறுபடியும் இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்னங்கிறான், இவ்வளவு வருஷமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, ஏன் எதுலயுமே செலக்ட் ஆகல இன்டர்வியூல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ரெஸ்யூம்ல என்னடா எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்ட் டைம் ஜாப்ல இந்த கொரியர் வேலை செஞ்சது, பார்ல வேலை செஞ்சது எல்லாம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ சொல்ல வர்றான். உடனே ஒரு இன்டர்வியூ எடுக்கிற மெயினான ஆள் இருந்துட்டு, எதுக்கு போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ இவ்வளவு வருஷமா சும்மா இல்ல, நான் அந்த மாதிரி வேலை செஞ்ச கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தானே போட்டிருக்கேன், நீ ஹார்ட் ஒர்க்குங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தானே இப்படி எல்லாம் போட்டிருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இன்டர்வியூ முடிச்சிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே வரும்போது நம்ம ஹீரோ உடனே சந்தோஷமா வெளியே வர்றாங்க. எப்படியோ நம்ம கடைசியா ஒரு வேலை கிடைக்க போதுறா நல்லா முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு போன் வந்திருக்கு, எடுத்து பேசுறான். அவன் ஃப்ரெண்ட் இருந்துட்டு கால் பண்ணியிருந்திருக்கான் நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோட்ட அவன் என்னங்கிறானா, டே அந்த சிட் ஃபண்ட் கம்பெனில நீயுமாடா பணம் போட்டிருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேக்குறான். ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அவன் பணத்தை எடுத்துக்கிட்டு கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிட்டான்டா, நிறைய பேரை ஏமாத்திட்டான்டா அப்படின்னு சொல்லி சொல்ல, ஹீரோ உடனே வேகமா ஓடுறாங்க அந்த பழைய கம்பெனி இருந்த இடத்துக்கு. அங்க போய் பார்த்தா எல்லாம் பூட்டி கிடக்குதுங்க. நம்ம ஹீரோ எவ்வளவோ கதவை தட்டி பாக்குறான், கத்துறான், ஆனா யாருமே வரலைங்க.
உள்ள இருந்து. அப்புறம் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து போட்டு கதவு அடின்னு அடிக்கிறான். அந்த கதவோட கைப்பிடி மட்டும் உடைஞ்சு வந்துருதுங்க. அப்புறம் கதவை திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், இந்த மாதிரி பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போலீஸ் கேக்குறான், அதுக்கு இந்த மாதிரி போய் கதை உடைச்சா சரியா போயிருமாடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட கேட்க, உடனே இந்த போலீஸ்காரர் வந்துட்டு என்னங்கிறான், இவ்வளவு பணம் அவன் கொடுக்குறான்னு சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஃப்ராடுன்ட்டு, ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வருமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே சோகமா வெளியே வர்றாங்க. நம்ம ஹீரோ உடனே வெளியே வந்து யோசிச்சு பாக்குறான், இந்த சிட்பண்டுக்காரர் இருக்கான் இல்லைங்க அந்த ஓனரை பத்தி. அந்த கம்பெனி ஓனர் வந்துட்டு ஹீரோட்ட என்னங்கிறான், நான் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன், அதுல கன்ஃபார்ம் பணம் வரும், நீ போடு அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி தயக்கத்தோட பாக்குறாங்க. அவன் உடனே என்னங்கிறான், நீ இந்த மாதிரி எவ்வளவு நாளா கஷ்டப்பட போற, இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைக்கெல்லாம் போயிட்டு நீ ஆளை கல்யாணம் பண்ண வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம லைஃபும் மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை நம்பிட்டு பணம் போட ஆரம்பிக்கிறான். உடனே இதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோ அவன் கேர்ள் ஃப்ரெண்டையாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறான். அந்த பொண்ணு வந்துட்டு யாரோ ஒருத்தன் கூட கார்ல இருந்து இறங்கி வர்றாங்க, யாரோ கூட வேலை செய்யறவன் போல. இருந்துட்டு நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பொக்கே கொடுத்துட்டு போறாங்க அம்பாட்டுக்கு. நம்ம ஹீரோ இதெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசலான்ட்டு போறான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்த உடனே நீங்கடா எங்க சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு வேலையை வந்து அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்ன குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நான் மறுபடியும் இன்டர்வியூல செலக்ட் ஆகல அதனாலதான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பலான்ட்டு பாக்குறான். பொண்ணு வந்துட்டு இவனுக்கு காசு கொடுக்குதுங்க. உடனே இந்த மாதிரி நீ இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகல, இந்த வச்சுக்கோ உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட புது பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்ட போலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பொண்ணு வந்துட்டு அதெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ ஆல்ரெடி வெக்ஸ் ஆயிருக்கான் இல்லைங்க, அதனால இந்த பொண்ணு கிட்ட என்னங்கிறானா, எனக்கு வேலையும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல, நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள லவ் எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ பாட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு போலான்ட்டு போறான். வீடு பார்த்தா பூட்டி கிடக்குதுங்க. அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிருக்கானா, நம்ம ஹீரோ ரொம்ப நாளா வாடகை கொடுக்க வந்திருக்கேன், அதனால பூட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோவோட பொருள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு நோட்டீஸ் மட்டும் ஓட்டிட்டு போயிட்டாங்க, 2 நாள்ல ஒழுங்கா இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லி. மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒவ்வொரு திங்ஸா எடுத்து ஓரமா வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அங்கேயே உட்காந்துருக்காங்க காலையில வரைக்கும். நம்ம ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது போன்ல, ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலைங்க லாஸ்டா, அதுல வந்து நம்ம ஹீரோ செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. நம்ம ஹீரோவோட கடைசி நம்பிக்கை அதுதான், அதுவும் பெயிலா போயிடுச்சுங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து அழுன்னு அழுகுறாங்க அதே இடத்துல. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு உயரமான பில்டிங் மேல நின்னுகிட்டு இருக்காங்க. இவ்வளவு கம்பெனி இருக்கிற இந்த நாட்டுல எனக்கு ஒரு வேலை கூட கிடைக்கல பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு, கொரியால தான் அதிகமா சூசைட் எல்லாம் நடக்குது, அதுல ஏன் பங்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறான். அப்புறமா என்ன நினைக்கிறானா, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆயிட்டு நம்ம ஹீரோ முன்னாடியே பறந்து வந்து விழுந்தாங்க, அவன் தான்டா இதுக்கெல்லாம் காரணம், அந்த பரதேசியை அடிச்சா சரியா போயிருந்தா அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி இதுக்கு மேல என்னால இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல இருந்து குதிக்கிறான். நம்ம ஹீரோ கீழே வந்து செத்துட்டாங்க. நம்ம ஹீரோவோட போன் அடிக்குது, யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா கால் பண்றாங்க. அப்படியே சீனை கட் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா செத்துட்டுனா இல்லையா, நானு இப்பதானே மேல இருந்து குதிச்சோம் அவ்வளவு ஹைட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல என்னமோ கட்டி இருக்குன்னு சொல்லி அந்த துணி எடுத்து பாக்குறான். சுத்தி முத்தி நம்ம ஹீரோ பாக்குறான், ஏதோ பிளைட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ உடனே இதுதான் சொர்க்கம் போலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு ஐபேட் இருக்குங்க, அதை எடுத்து உடனே மூஞ்ச பாக்குறான், வேற யாரோ மூஞ்சி இருக்கு. அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது அவன் வேற யாரோ உடம்புக்குள்ள இருக்கான்ட்டு. அப்புறமா நம்ம ஹீரோ திரும்பி இந்த பக்கம் பாக்குறான், ஏதோ ஒரு பொண்ணு பிளைட்ல உட்கார்ந்து இருக்கு. அந்த பொண்ணு ஏதோ ஒரு லெட்டர் படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த லெட்டர் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சாவறதுக்கு முன்னாடி அவனே எழுதி வச்சுட்டு வந்த லெட்டருங்க. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு இந்த லெட்டர் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இவட்ட கேட்க, இந்த பொண்ணு உடனே வந்துட்டு நீ செத்துட்ட, அதுக்கு சாட்சியா தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியாம முடிச்சுட்டு இருக்காங்க. பொண்ணு உடனே உனக்கு இப்ப புரிய வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கழட்டுறா. உடனே நம்ம ஹீரோ இந்த பொண்ணு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ அவனோட பழைய உருவத்துக்கே வந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் நிக்கிற இந்த இடத்த தவிர இது எல்லாமே ஃபுல்லா ரத்த கடலா இருக்கு. அதுக்குள்ள பார்க்கவே அசிங்கமான ஏதோ விசித்திரமான ஜந்துக்கள் கோடிக்கணக்கில் இருக்குங்க. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு இதுதான் நரகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பொண்ணு வந்துட்டு இது ஒன்னும் நரகம் இல்ல, நரகத்துக்கு போற வழி அப்படின்னு சொல்லி சொல்றா. என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, உன்னை நான் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. என்ன தண்டிக்க நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, என்னைய வாடா யாருன்னு சொல்லிட்டு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி ஒரே தூக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ கடைசியா வந்துட்டு யார் நீன்னு தான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. மறுபடியும் உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இருந்து தப்பிக்கலான்ட்டு சாவணும்னு ஒரு முடிவெடுத்து இல்லடா, அந்த சாவே நான் தான்டா அப்படின்னு சொல்லி சொல்றா. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு நீதான் சாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ உடனே வந்துட்டு ஆமாண்டா வெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்த கடலுக்குள்ள தூக்கி எறிறாங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ அந்த தண்ணிக்குள்ள விழுவுறத பார்த்த உடனே அந்த அசிங்கமான ஜந்து மாதிரி நிறைய இருந்துச்சு இல்லைங்க, அது எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க கீழே. நம்ம ஹீரோ கடைசியா தண்ணிக்குள்ள விழுந்தோம்னா அந்த ஜந்து எல்லாம் சேர்ந்து எறும்பு முக்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கடிச்சு தின்றுச்சுங்க. நம்ம ஹீரோ ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு எந்திரிக்கிறான். உடனே அந்த பிளைட்டுக்குள்ள வேற ஒருத்தன் உடம்புக்குள்ள இருந்து எந்திரிச்சாலைங்க, அந்த உடம்புக்குள்ள மறுபடியும் வந்துட்டான். அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு என்னோட சாம்பிள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நம்ம ஹீரோ உடனே பேரஞ்ச மாதிரி பாத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஹீரோட்ட என்னங்கிறானா, கடவுள் மனுஷங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது பண்ணிருக்காரு, நீங்கெல்லாம் ஒரே ஒரு டைம் தான் சாவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு வேற வந்துட்டு பனிஷ்மெண்ட் முடியும் போது நீ இந்த வார்த்தையை சொல்றியா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. நம்ம ஹீரோ சுத்தமா ஒண்ணுமே புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவர் வந்துட்டு இந்த பனிஷ்மெண்ட்ல நீ 12 டைம் சாக போற, உன்னோட ஆத்மா சீக்கிரமா சாக போற, 12 பேரோட உடம்புக்குள்ள போக போகுது, ஒரு டைம் நீ செத்து எந்திரிக்கும் போது உன்னோட ஒரிஜினல் உடம்புக்குள்ள எந்திரிப்ப, அப்புறம் நீ மறுபடியும் சாவ, இது அப்படியே கண்டினியூ ஆகும் 12 டைம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அது மட்டும் இல்ல அவங்க எல்லாம்
சாகும்போது ஏற்படுற வழியெல்லாம் நீ தான் அனுபவிக்க போற. ஒருவேளை நீ அவங்க சாவ தடுத்துட்டுனா நீ அதோட உடம்புல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ சொல்ல நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு என்னது அப்படின்னு கேக்குறான். ஆமா உனக்கு சரியா தான் கேட்டிருக்கு, நீ அதோட உடம்புல உயிரோட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு ஐயோ என்னால முடியாதுங்க, நானே அந்த உலகத்துல வாழ முடியாம தான் வெளியே வந்திருக்கேன், மறுபடியும் நான் போய் அங்க வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடியாதுங்கிறான். உடனே வந்துட்டு செத்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேடா, இனிமே தான் ஆட்டமே ஆரம்பம், முடிஞ்சா இங்க இருந்து உயிரோட தப்பிச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு காணாம போயிடுறா. அப்புறமா நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க ஃபிளைட் வந்து ஏதோ புயல் இருக்கிற இடத்துல என்டர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவ்வளவுதான்டா நம்ம செத்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கமா சீட்டை பிடிச்சு உட்காந்துக்கிட்டான். அப்புறமா சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வர ஹீரோ லைஃப் ஜாக்கெட்ல எடுத்து மாட்டிட்டு சீட்ல உட்காந்துக்கிட்டான். அப்புறமா ஃபிளைட் அட்டெண்டர் ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோட்ட வந்து இந்த மாதிரி பயப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்ல அதெல்லாம் கிடையாது, நம்ம கன்ஃபார்மா சாவ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சீட்டை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் எல்லாம் சரியா போயிடுச்சு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு எழுப்புதுங்க, சார் எந்திரிங்க எல்லாம் சரியா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே எந்திரிச்சு பாக்குறான். எப்படி நம்ம உயிர் பழிச்சான், வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு எந்திரிச்சு போய் ஃபிளைட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒருத்த உடம்புல இருக்காங்க, பெரிய பணக்காரன் போல, வாட்ச் ட்ரெஸ் அது இதுன்னு கலெக்ஷன் நிறைய வச்சிருக்கான். நம்ம ஹீரோ இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது டைமண்ட் மாதிரி மின்னிக்கிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி பறந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு இது நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கும்போது அது நம்ம ஹீரோ மண்டைக்குள்ள போயிருச்சு. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒருத்த உடம்புக்குள்ள இருக்கான் இல்லைங்க, அவனோட மெமரிஸ் எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. உடம்புக்கு சொந்தக்காரன் இருக்கான் இல்லைங்க, அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டேக்காங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணான் இல்லைங்க, அந்த கம்பெனி ஓனரோட ரெண்டாவது பையன். சின்ன வயசுல இருந்து இவனுக்கும் அவன் அண்ணனுக்கும் சரியான போட்டியா இருந்திருக்கு. ஆனா இவன் தான் எல்லாத்துலயும் பெஸ்டா இருந்திருக்கான் அவங்க அண்ணனோட. அப்புறமா இவங்க அப்பா இருந்துட்டு என்ன சொல்றான்னா, உங்க அண்ணன் வேலைக்காக மாட்டான், இனிமே நீ தான் எனக்கு அடுத்து இந்த கம்பெனியை பாத்துக்கணும், நீ தான் இந்த மேல் ஓனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அப்படின்னு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த உடம்பு சொந்தக்காரனோட ஞாபகம் எல்லாமே நம்ம ஹீரோட மண்டைக்குள்ள வந்துருச்சு. இப்ப அப்புறமா நம்ம ஹீரோக்கு வில்லத்தனமா ஒரு யோசனை வருதுங்க, இந்த சான்ஸ் விட்டு நமக்கு திருப்பி சான்ஸே கிடைக்காதா, இந்த சான்ஸ் நான் மிஸ்ஸே பண்ணிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இப்படி சந்தோஷமா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி இந்த பக்கம் ஃபிளைட் இன்ஜின்ல இருந்துட்டு நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபிளைட் கண்ட்ரோல் இல்லாம அங்க எங்கன்னு போக நம்ம ஹீரோ எப்படியோ கடைசியில விழுந்துருச்சுட்டு போயிட்டு சீட்ல உட்கார்றாங்க. ஃபிளைட் அட்டெண்டர் பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு, சார் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோட்ட கேட்க, ஏமா இன்ஜின்ல நெருப்பு எரியுது பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது ஃபிளைட்ல ஒரு பக்கம் அப்படியே காணாம போயிடுச்சுங்க. ஒரு பக்கமா உடஞ்சு இந்த அட்டெண்டர் பொண்ணு இருக்கா இல்லைங்க, அவன் வந்து மாட்டிக்கிட்டா. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு சரி காப்பாத்துவோமே, ஒரு கையை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்ல கையை கொடுக்குறான், ஆனா காத்துல பறந்து காணாம போயிட்டாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ சீட்டை பிடிச்சிக்கிட்டு ஐயோ அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். அப்புறமா அந்த இன்ஜின்ல பிடிச்ச நெருப்பு வந்து ஃபிளைட் ஃபுல்லா பரவி நம்ம ஹீரோவை போட்டு கொளுத்திருச்சுங்க. நம்ம ஹீரோ ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கருகி போயிட்டாங்க. கத்திக்கிட்டே பயத்துல எந்திரிச்சு பாக்குறான், நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் உடம்புக்கு வந்துட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லா பார்ட்டும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு ஐயோ இதுக்கே முடியல, இன்னும் 12 டைம் எப்படா சாவது அப்படின்னு சொல்லி சொல்ல பின்னாடி யாரோ வந்துட்டு 12 டைம் இல்ல 11 டைம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். சாவே நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்திருக்கா. அப்புறம் பாத்தீங்கன்னா அவ டேபிள்ல இருந்துட்டு ஒரு வாட்ச் இருக்கு, அந்த வாட்ச் 12ல இருந்து 11 மாதிரி இருக்கு. அவ கையில ஒரு துப்பாக்கி வச்சிருக்கா, அப்புறம் நிறைய புல்லட் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கா. ஆமா எதுக்கு இந்த புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்ட கேட்க, உனக்கு எத்தனை டைம் உயிரோட இருக்க சான்ஸ் கிடைக்குதோ அந்த கணக்கு தான் இந்த புல்லட் அப்படிங்கிறா. புல்லட் எடுத்து துப்பாக்கியில எடுத்து போட்டு உன் தலையை பார்த்து சுட்டனா நீ மறுபடியும் இன்னொரு உடம்புக்குள்ள போவ, இது அப்படியே ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோ உடனே வந்துட்டு எல்லாம் துப்பாக்கி எடுத்து சுட்டா செத்துதானே போவாங்க, இங்க என்ன எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே வந்துட்டு அதெல்லாம் எல்லாம் இங்கெல்லாம் ரூல்ஸே வேற அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டவுட் கேட்கறான் இவ கிட்ட, ஏதோ டைமண்ட் மாதிரி ஒண்ணு என் மண்டைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஏதோ ஞாபகம் எல்லாம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். இவன் சொல்றா அது என்னன்னா, நீ ஒருத்த உடம்புக்குள்ள போறேன்னா அவனோட ஞாபகம் திறமை எல்லாமே உனக்கு அது மூலமா வந்து சேரும், அதுதான் அது அப்படின்னு சொல்லி சொல்றா. இவன் ஹீரோ உடனே வந்துட்டு என்ன இதெல்லாம் வீடியோ கேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றா. நம்ம ஹீரோக்கு உடனே ஒரு டவுட் வருதுங்க, நான் இப்போ ஒருத்த சாக போற ஒருத்த உடம்புக்குள்ள போறேன், ஆனா அவன் வாழ்க்கையை நான் வாழ்றேன், இப்ப அவன் வாழ்க்கை வேஸ்டா போகுதுல அப்படின்னு சொல்லிட்டு இவட்ட கேட்க உடனே வந்துட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உடம்புக்குள்ள போற இல்ல அவன் ஏற்கனவே அந்த விபத்துல செத்துருப்பான், செத்ததுக்கு அப்புறம் அவன் உடம்புக்குள்ள நீ போயிட்டு நீயும் அந்த விபத்துல போய் மாட்டுவ, நீ ஒருவேளை அதுல இருந்து தப்பிச்சிட்டீனா உனக்கு அந்த வாழ்க்கை சொந்தம், இல்லைன்னா அவ்வளவுதான், நீ சொன்ன வீடியோ கேம் மாதிரின்ட்டு இதுவும் வீடியோ கேம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்றா. நம்ம ஹீரோ ஒன்னு வந்துட்டு நான் தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன், அந்த ஃபிளைட்டுக்குள்ள வந்துட்டு நான் எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இவன் வந்துட்டு அது உன்னோட பிரச்சனை, நீ தான் அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. 12 டைம் செத்து என் சான்ஸ் முடிஞ்சு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்ட கேட்க, அதுக்கப்புறம் கொய்யால நீ நரகத்துக்கு தான்டா போவ அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நரகமா, நான் ஏன் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே பதறான். வந்துட்டு உனக்கு இன்னைக்கு லக்கி டே, உன் பின்னாடி இருக்கிற வாசல் தான் நரகத்துக்கு போறதுக்கான வழி, உனக்கு வா நான் ஒரு டூர் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே நம்ம ஹீரோ நரகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா. நம்ம ஹீரோ நரகத்துக்கு போயிட்டு அங்க ஒரு உயரமான இடத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க எல்லாருக்கும் நடக்கிற சித்திரவாதி எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவங்க நடக்கிற சித்திரவாதி எல்லாம் சும்மா கண்ணுல பாக்குறதுக்கே அழுன்னு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவு மோசமான பனிஷ்மெண்ட் எல்லாம் அங்க கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க, அதுக்கெல்லாம் முன்னாடி நடந்த பிளாஷ்பேக் தான் நம்ம இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அழுதுகிட்டே என்ன சொல்றானா, சாகர வரைக்கும் ஒவ்வொரு நாள் நரக மாதிரி தான் இருந்துச்சு உலகமே, இப்ப நான் செத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நரகத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்ட கேட்க, யாருக்கு தெரியும் நீ இந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு அவனாவது உடம்புக்குள்ள சாகாம வாழ்ந்துட்டீனாலே நீ நரகத்துக்கு போகாம தப்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நம்ம ஹீரோ வந்துட்டு நமக்கு எப்படியாவது தப்பிச்சிருவோம்டா, இந்த சான்ஸ் நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்புறமா இவர் வந்துட்டு ஹீரோவோட நெத்திக்கு நேரம் துப்பாக்கி எடுத்து நீட்டுறா. என்னடா செகண்ட் ரவுண்டுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ
பார்த்து கேட்க ஹீரோ ஒரே நிமிஷம் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கும்போது இவன் நம்ம ஹீரோட நெத்தியை பார்த்து பொட்டுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வானத்துல இருந்து விழுகிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் வழக்கம் போல வேற ஒருத்தன் உடம்புக்குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டான். உடம்போட சொந்தக்காரன் இதுக்கு முன்னாடி பிளேன்ல இருந்து குதிச்சிருப்பான் போலங்க. நம்ம ஹீரோ கரெக்டா அந்த டைம்ல உடம்புக்குள்ள வந்திருக்கான். நம்ம ஹீரோ உடனே ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். எங்கடா பேராசூட் கூட எல்லாமே குதிச்சிருக்கான் லூசு பைய அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா சாக போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் மேல இருந்து பேராசூட்டோட வந்து நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு அவனை பிடிச்ச அவன் மேல ஏறி உட்காந்துக்கிட்டான். பேராசூட்ல ஒருத்தன் வந்திருக்கான் இல்லைங்க, அவன மாதிரியே நிறைய பேர் வந்திருக்காங்க பேராசூட்ல. அப்புறமா தான் நம்ம ஹீரோ நோட் பண்றான். அவனுக்கு தலையில மாட்டி இருக்க ஹெல்மெட்ல எல்லாத்துலயுமே கேமரா இருக்குங்க. அந்த கேமரா வச்சு நம்ம ஹீரோ கீழே விழுறத எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தயவு செய்து என்னை மட்டும் காப்பாத்திருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டே இருக்கும்போது டைமண்ட் மாதிரி ஒண்ணு வரும் இல்லைங்க, எல்லாத்தோட ஞாபக சக்தி திறமையை சேர்ந்ததெல்லாம் அது நம்ம ஹீரோட மண்டக்குள்ள வந்து பூந்துக்குது. உடனே நம்ம ஹீரோக்கு இந்த உடம்போட சொந்தக்காரனோட ஞாபகம் எல்லாம் திரும்பி வருது. உடம்போட சொந்தக்காரன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பைபிள்ல சின்ன வயசுல இருந்தே கஷ்டமான விளையாட்டு போட்டி இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான விளையாட்டுகள் மட்டுமே தான் விளையாண்டுட்டு இருக்கான். ஆபத்தான இடத்துல பைக் ஓட்டுறது, இந்த மாதிரி காலில் கயிறு கட்டிட்டு குதிக்கிறது, இந்த மாதிரி பேராசூட்ல இருந்து மலையில இருந்து குதிக்கிறது, ஆபத்தான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் சின்ன வயசுல இருந்து. இதுக்கு முன்னாடியே 4 கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். இன்னைக்கு பண்ண போறது 5வது கின்னஸ் ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃளைட்ல இருந்து 8000 அடி உயரத்துல இருந்து பேராசூட் எல்லாமே குதிச்சு கரெக்டா ஒரு இடத்துல மட்டும் சேஃப்டியா துணி கட்டி வச்சிருப்பாங்க. அதுல போய் கரெக்டா விழுகணும். இதுதான் இன்னைக்கு பண்ண போற ரெக்கார்டு. இவன் இந்த மாதிரி பண்றாங்க. இது வந்து லைவா ஒரு டிவில நியூஸ்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இவன் மட்டும் இதை கரெக்டா முடிச்சிட்டானா இவனுக்கு கோடி கணக்கில் பணம் தரதா அந்த டிவி காரங்க சொல்லியிருக்காங்க. இருந்துட்டு பயந்து ஒருத்த மேல உட்காந்துருந்தாங்க. இந்த திறமையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு சரியான தைரியம் வந்துருச்சு. நம்ம ஹீரோ வந்துட்டு வந்தா மலை போனா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இருந்து குதிச்சுட்டான். அந்த கோடி கணக்கான பணம் எனக்கு தாண்டா, இவனோட எல்லா திறமையும் யூஸ் பண்ணி நான் அதை வின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்காரர் இருக்காங்க. நம்ம ஹீரோ கீழே விழுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஓனர் இருந்துட்டு என்ன சொல்றானா, இப்பதான்டா உயிரே வருது லூசு பை, இவ்வளவு நேரம் கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருந்தானே இப்ப கரெக்டா போறானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த வேலை பார்க்கறவன் என்ன சொல்றானா, நம்ம டிவி சேனல்ல 17% பேர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு இருந்துட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இருங்கடா, 25% மட்டும் வரட்டும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயா ட்ரிப் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ட்ரிப்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் வாயை பொளந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் துணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அப்பதான் நம்ம சேஃபா போய் லேண்ட் ஆக முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ துணியை தேடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கடைசி அப்படியே கண்டுபிடிச்சிட்டான். இப்ப பாரு கரெக்டா போறா அப்படின்னு சொல்லிட்டு சொய் அப்படின்ட்டு போறாங்க. நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே இவனுங்களும் பின்னாடியே வர்றாங்க. இதெல்லாம் டிவியில வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க மக்கள்லாம். அவங்க எல்லாம் வாயை பொளந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. கரைக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்தோம்னா நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு இருந்தாலுங்க. இவனுங்க எல்லாம் பேராசூட்டை விரிச்சுட்டானுங்க. அப்படியே மேல பறந்துட்டானுங்க. இவங்க மட்டும் சேஃபா. இந்த டிவி சேனல்காரங்க இருக்காங்க. இவங்க உடனே 19% வந்துட்டோம் பாஸ் அப்படின்ட்டு கத்துறானுங்க. வேடிக்கை பார்க்குற ஆடியன்ஸ் வந்துட்டு ஐயோ சூப்பர் ஆடி செம்மையா போறடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. டிவி சேனல்காரங்க 20% வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹீரோ வந்துட்டு கரெக்டா தானே போய்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டா நம்ம ரீச் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். சூப்பர் ஆடி அந்த கோடிக்கணக்கான பணம் எனக்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொய்யின்னு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ புயல் வேகத்துல அப்படியே போயிட்டு மண்ணுலயே சொருகுறாங்க. தரையிலேயே போய் நிலத்துல அடிச்ச போர்ஸ் தலை உடம்பு எதுவுமே இல்லாம 2 கால் மட்டும் தாங்க கிடக்குது அவனுக்கு. ஷோவை நியூஸ் சேனல் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள்லாம். எல்லாரும் வாயில ஈ போற அளவுக்கு அப்படியே வாயை திறந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஏன்னா செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் சேனல்காரர் இருக்காங்க பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஆனா அங்க வேலை பார்க்குற ஒரே ஒருத்த மட்டும் இருந்துட்டு திடீர்னு இருந்துச்சு 30% வந்துட்டு ஊன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்படியே டூர் போறமே அப்படின்னு சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருக்கான் இவன் பாட்டுக்கு. அவ்வளவுதாங்க இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சதுங்க. நம்ம ஹீரோ அடுத்து என்ன பண்ண போறான், யார் உடம்புக்குள்ள போறான், போயிட்டு என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறான், எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோட்ல டீட்டெயிலா பார்ப்போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமுக்கி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போற அடுத்த வீடியோலாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். பை பாய்.